அனைத்து தமிழக அரசியல் கட்சிகளையும் ஆட்டம் காண வைத்த சீமானின் தேர்தல் அறிக்கை. ஆட்சியை பிடிக்கிறதா நாம் தமிழர் கட்சி? நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கை 49 பிரிவுகளில் அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை கொண்டு வரப்படும், ரயில்வே துறையை மாநில அரசுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும், 3 மரம் நட்டு 1 மடம் வெட்டு என சட்டம் கொண்டு வரப்படும், தமிழகத்தில் உச்சநீதிமன்ற கிளை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சுமார் 8% மேல் வாக்குகளை வாங்கி பெரிய அரசியல் கட்சிகளை திரும்பி பார்க்க வைத்தது. மேலும் 2016 சட்டமன்ற தேர்தலில் 1.1% வாக்குகளை பெற்றிருந்த அக்கட்சி 2021 அதை 6.58% உயர்த்தி தமிழ்நாடு அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறியது. அக்கட்சியின் சார்பாக 234 தொகுதிகளிலும் 117 ஆண்கள் மற்றும் 117 பெண்கள் என சமமாக வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டனர். கடந்த 2021 தேர்தலில் அக்கட்சி கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிட்டது. சுமார் 30,41,717 வாக்குகளை பெற்றது. திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளுக்கு பிறகு தனித்து போட்டியிட்ட அதிக வாக்குகளை பெற்ற கட்சிகளில் நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தை பிடித்தது. அதே நேரம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சுமார் 35,60,485 வாக்குகளை பெற்றது. வாக்கு சதவீதம் 8.19% ஆகும். இது 2019 தேர்தலில் அவர்கள் பெற்ற 3.9% விட 2 மடங்கு அதிகமாகும். பல தொகுதிகளில் 3வது மற்றும் 4வது இடத்தை பிடித்தனர். 2021 சட்டமன்ற தேர்தலில் 6.58% இருந்த வாக்கு சதவீதம் 2024 8.19% உயர்ந்துள்ளது. ஈரோடு, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், திருச்சி போன்ற பல தொகுதிகளில் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணிகளுக்கு போட்டியாக 3வது இடத்தை பிடித்து ஆச்சரியப்படுத்தினர். குறிப்பாக நாகப்பட்டினம் தொகுதியில் அக்கட்சியின் வேட்பாளர் சுமார் 13.5% வாக்குகளை பெற்றார். இது அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதியில் பெற்ற அதிகபட்ச சதவீதமாகும். கரும்பு விவசாயி சின்னம் கிடைக்காத நிலையிலும் கடைசி நேரத்தில் ஒதுக்கப்பட்ட மைக் சின்னத்தை பிரபலப்படுத்தி அதிக வாக்குகளை பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில் 2026 சட்டசபை தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல தனித்து போட்டியிடுகிறது. தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும், புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள 23 தொகுதிகளிலும், காரைக்கால் பிராந்தியத்தில் உள்ள 5 தொகுதிகளிலும் சேர்த்து 28 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை சீமான் முன்னதாக அறிவித்துவிட்டார். சொந்த மண்ணிலிருந்து குரல் கொடுக்க விரும்புவதாக கூறிய சீமான் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடப் போவதாக கூறினார். இதனிடையே நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று வெளியிட்டுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழர்களுக்கான முக்கியத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசிய சீமான் தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார். அதன்படி தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி கொண்டு வரப்படும், வரி விதிப்பில் மாற்றம் கொண்டு வரப்படும், தமிழகத்தில் உச்சநீதிமன்ற கிளை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும், பல கோடி பனை திட்டம் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் பனைமரம் நடப்படும், சிற்றூர்களில் பசுஞ்சோலை திட்டம் கொண்டு வரப்படும், 3 மரம் நட்டு 1 மரம் வெட்டு என்ற திட்டம் கொண்டு வரப்படும், சிபா ஆதித்தனார் பெயரில் விளையாட்டு பல்கலைக்கழகம் அமைக்கப்படும், சென்னை மட்டுமின்றி திருச்சி, கோவை, மதுரை, கன்னியாகுமரியை தலைநகரமாக்குவோம், திருச்சி நிர்வாக தலைநகரமாக்கப்படும், சென்னை தொழில்நுட்ப தலைநகரமாக்கப்படும், தலைமைச் செயலகம் சட்டமன்றம் திருச்சிக்கு மாற்றப்படும், மொழி, கலை, பண்பாடு தலைநகரமாக மதுரை இருக்கும், தண்ணீர் வணிகத்திற்கு தடை விதிப்போம், அரசின் சார்பில் இலவச தூய குடிநீர் வழங்குவோம், பெண்களுக்கு சட்டமன்றம், நாடாளுமன்றத்தில் தனி தொகுதிகள் ஒதுக்கப்படும் உட்பட பல்வேறு வாக்குறுதிகளை சீமான் வெளியிட்டுள்ளார். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.